அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமையிலே முதல் நிலை இந்த நிலையில் ஒருவன் தப்பித்து விட்டால் மற்ற அனைத்து நிலையிலும் தப்பித்து விடலாம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்னு மாஜாவிலே 4267வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமையின் நிலைகளில் முதலாவது நிலை கபருடைய வாழ்க்கையாகும், மன்னரை வாழ்க்கை. இதிலிருந்து ஒருவர் தப்பித்து விட்டால் அதற்கு பின்னர் உள்ள நிலைகள் அவருக்கு மிக இலகுவானதாக, கபூரில் ஒருவர் தப்பாவிட்டால் அதற்கு பின்னர் உள்ள நிலைகள் அவருக்கு மிக கஷ்டமானதாக அமைந்துவிடும். ஆக கபூருடைய வாழ்க்கைக்கு நாம் இலகுவான ஒரு வாழ்க்கை கபூரிலே கிடைக்க வேண்டுமென்றால் இந்த உலகத்தை பயன்படுத்துங்கள். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எந்த வழியில் இந்த வாழ்க்கையை வாழச் சொன்னார்களோ அதன் அடிப்படையிலே வாழ்வோம். மறுமையின் வெற்றிக்கு நாம் இந்த உலகத்தை பயன்படுத்திக் கொள்வோம்.